நடிகர் சங்கத்துடைய புதிய கட்டிடம் கட்டுறதுக்காக நட்சத்திர கிரிக்கெட் போட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த போட்டி ஏப்ரல் 17ஆம் தேதி சென்னையில சேப்பாக்கத்துல நடக்க போகுது. அண்ட் இது ஒரு நட்சத்திர போட்டி அப்படிங்கறதால இதுக்கு கட்டாயமா எல்லா நடிகர்களும் கலந்துக்கணும் அப்படின்னு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் நடிகர்கள் மட்டும் இல்லாம பிற மொழி நடிகர்களையும் அழைச்சிருக்காங்க. ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், தெலுங்கு நடிகர்கள் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, மலையாள நடிகர்கள் மம்மூட்டி, மோகன்லால் இவங்கெல்லாமும் கலந்துக்கிறாங்க. ரஜினிகாந்த் இதுல கலந்துக்கிறாரு. இருந்தாலும் உடல்நிலை கருதி முதல் பந்து மட்டும் வீசி போட்டியை தொடங்குறாரு. ஆனா கமலஹாசன் ஒரு அணி சார்பில் விளையாடுவாரு அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம நட்சத்திர கிரிக்கெட்ல 8 அணிகள் மோதுது. ஒரு அணிக்கு 6 நடிகர்கள் இருக்க போறாங்க. இது மூலமா எல்லா அணிகளுக்கும் சேர்த்து 48 நடிகர்கள் விளையாட போறாங்க. ஒவ்வொரு அணிக்கும் 6 ஓவர்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 4 ஆட்டங்கள் நடக்க போகுது. முதல் சுற்றுல வெற்றி பெற அணிகள் கால் இறுதிக்கு போகும். அது மூலமா ஜெயிக்கிற அணிகள் அரை இறுதிக்கு போகும். இது மூலமா வெற்றி பெற அணிகள் இறுதி போட்டி வரைக்கும் விளையாடுவாங்க. காலையில 10 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த விளையாட்டு நடக்க போகுது. சூர்யா, விஷால், ஆர்யா, தனுஷ், ஜீவா, விஷ்ணுன்னு 8 பேரு அணிகளுடைய கேப்டன்களா நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு கதாநாயகி தூதுவரா இருப்பாங்களாம். நயன்தாரா, அனுஷ்கா, த்ரிஷா, காஜல் அகர்வால், சமந்தா உள்ளிட்ட கதாநாயகிகளும் தூதுவரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த கிரிக்கெட் அணிகளுடைய பெயர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது என்னன்னா சென்னை, மதுரை, திருச்சி அப்படின்னு ஊருடைய பெயர்களை சூட்டியிருக்காங்க. நட்சத்திர கிரிக்கெட்ல அனைத்து நடிகர் நடிகைகளும் வெளி மாநில நடிகர் நடிகைகளும் பங்கேற்க போறாங்க. ரொம்ப பெரிய நட்சத்திர பட்டாளமே இதுல விளையாட போகுது. அதனால ரசிகர்கள் கூட்டமும் கட்டுக்கடங்காம இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால பலத்த பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சபாண்டவர் அணி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட மனு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. பலத்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த கிரிக்கெட் போட்டி ஏப்ரல் 17ஆம் தேதி நடக்க போகுது. காணா போன நடிகர் சங்கம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நம்ம ஜெயிச்சுட்டா கட்டடமும் கிடைச்சிருச்சு, கஷ்டப்படுற கலைஞர்களுக்கு வாழ்வும் கிடைச்சிருச்சு.